ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழில் உரைநடை பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரைநடை பகுதியில் என்ன பாடத்தலைப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படம் இங்கே பழமொழி எங்கே, படம் இங்கே பழமொழி எங்கே. அடுத்ததாக மொழிப்பயிற்சி பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழமொழி என்பது முன்னோர்கள் ஒரு கருத்தினை தெரிவிப்பதற்கு சுருக்கமாக சொல்லி அதனுடைய விளக்கத்தை கொடுப்பது போன்ற தருவாயில் அந்த வாக்கியமானது அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த சொற்றொடர் முறைதான் பழமொழி என்று குறிப்பிடப்படும். முன்னோர்கள் என்ன அறிவுறுத்துகின்றனோ அதை நாம் என்ன செய்கின்றோம், வழி வழியாக பின்பற்றுகின்றோம். அதே போலத்தான் இந்த பழமொழி என்பது குறிப்பிடப்படுகிறது. மரபு சொல் என்பது முன்னோர்கள் என்ன சொல்லி சென்றனரோ அதை நாம் வழி வழியாக பின்பற்றி அதனை மாற்றாது அதன்படியாக சொல்வதும் செய்வதுமாக நடக்கின்றது. அதைத்தான் இங்கே அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பழமொழி என்பது முன்னோர்கள் சுருங்க எதை சொன்னார்களோ அதை நாம் விளக்கத்திற்குரிய அமைப்பாக இங்கே பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். பழமொழி என்பது என்ன? முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். இந்த பழமொழிகள் எப்படி மாணவர்களாகிய உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடப்பகுதியிலே உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிறு கதை போன்று கொடுத்து அதிலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன, அந்த பழமொழிகள் தெரிவிக்கப்படுகின்றன. பாடப்பகுதியினை வாசிக்கிறேம்மா, கொஞ்சம் கவனிங்க மாணவர்களே. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். பகுதியானது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கற்பனை நயத்தோடு இருப்பது போல். பறவைகள் பேசுமா? கிடையாது. அப்படி அது பேசுவது போன்ற ஒரு துணியிலே உங்களுக்கு அந்த பழமொழிகளை வெளிப்படுத்துவதற்காக அருமையான கற்பனை நயத்துடன் ஒரு இயற்கை சூழ்நிலையை காண்பிக்கின்றார்கள். ஒரு மாந்தோப்பில் கிளி இருக்கிறது, அதனுடைய பெயர் செல்லம்மா என்று அங்கே உள்ளவங்களாம் அழைக்கிறாங்க. சிறுவர்கள் அந்த தோப்பிற்கு சென்றால், மாந்தோப்பிற்கு சென்றால் என்ன செய்வார்களாம்? செல்லம்மா எனக்கு ஒரு மாம்பழம் கொடு என்று கேட்பார்களாம். உடனே அந்த செல்லம்மா கிளி என்ன செய்யுமா, ஒரு படத்தை காண்பித்து அந்த படத்தில் உள்ளவற்றில் உள்ள பழமொழியை கூறு, நான் உனக்கு பழம் தருகிறேன் என்று, காயோ பழமோ தருகிறேன் என்று சொல்லுமா. அப்படியாக அந்த செல்லம்மா கிளி எப்படி அழைப்பார்களாம்? பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. பழமொழி 400 என்ற நூலானது நீதி நூல்களில் ஒன்றான ஒரு சிறந்த நூலாகும். அந்த 400 பாடல் கொண்ட அந்த பழமொழி 400 என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தலைப்பானது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி அந்த இறுதி அடியிலே கொடுக்கப்படும். அதற்காகத்தான் அந்த நீதி நூலை பழமொழி 400 என்னும் பெயரிலே அழகாக குறிப்பிட்டுள்ளனர். மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வரத் தொடங்கினர். செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? அந்த செல்லம்மா கிளி என்ன செய்து, ஓ பிரபுவா நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கின்றது. நாம் என்ன செய்வோம்? வழியிலே நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களை வணங்கிவிட்டு எப்படி இருக்கிறீர்கள், நலமாக
நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டும் தன்னுடைய நலங்களை விசாரித்து கொள்வோம் இல்லையா? அதே போல் அங்கே இந்த செல்லம்மா கிளி அழகாக அந்த சிறுவனிடம் பேசுகின்றது. அந்த செல்லம்மா கிளி என்ன செய்து அந்த பிரபுவிடம் ஒரு படத்தை காண்பிக்கிறது. அந்த படத்தை பார்த்துவிட்டு, நீ ஒரு பழமொழியை சொல், இந்த படத்தில் உள்ள பழமொழியை சொன்னால் உனக்கு நான் மாங்காய் பறித்து தருகிறேன் என்று சொல்லுகின்றது. நான் நன்றாக இருக்கிறேன், உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். மிக்க மகிழ்ச்சி, நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, சரியாக கூறினாய், இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். ஐ, ரொம்ப நன்றி செல்லம்மா. எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா, எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன் அப்படின்னு என்ன செய்து இந்த செல்லம்மா கிளி சொல்லுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. பொதுவாக யானை என்றாலே எல்லாமே என்ன செய்வோம், அதிசயமாக ஒரு அபூர்வமான விலங்கு, பெரிய உருவம் கொண்டது அப்படின்னு பார்ப்பதற்கு ரொம்ப இதாக இருக்குன்னு என்ன செய்வோம், நம்ம ஓடி போய் பார்ப்போம். அப்படி யானை வரும்போது மணி, கழுத்திலே கட்டக்கூடிய மணியானது இப்படி ஆட்டி ஆட்டி கொண்டு வரும்பொழுது அழகாக மணி ஓசை கேட்கும். அந்த மணி ஓசை கேட்டவுடன் நாம் என்ன செய்வோம், யானை வருகிறது என்று ஓடி சென்று பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இங்கே அழகான ஒரு பழமொழியை கொடுத்திருக்கிறார்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. எப்படி மணி ஓசை முன்னாடி கேட்கும், பின்னாடி யானை வருது நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதைத்தான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று அழகாக பழமொழியிலே இங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த வின்சென்ட்ட ஒரு படத்தை காண்பிக்கிறது. இந்த படத்திலே உள்ள பழமொழியை பற்றி நீ சொல், உனக்கு நான் மாங்காய் தருகிறேன் என்று சொல்லுகின்றது. உடனே அந்த சிறுவனும் அந்த படத்தை பார்த்தவுடன், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது எதற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றோம், இன்னொருத்தரோட கஷ்டத்தை பார்க்கும்பொழுது அது இவர்களோட கஷ்டத்தை விட, நம்ம கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களோட கஷ்டத்தை விட நமக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற அழகாக பழமொழியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவன் கூறியவுடன் அந்த செல்லம்மா கிளி சொல்லுகின்றது, நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய், எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது என்று, இதோ உனக்கு ஒரு மாங்காயின்னு சொல்லி அந்த கிளி கொடுக்கின்றது. இவனுக்கு மாங்காய் கிடைத்த மகிழ்ச்சியில் எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது. ஒரு பொருள் வாங்கியவுடன் நாம் என்ன சொல்வோம், நமக்கு ஒருத்தர் உதவி செய்தாலோ அல்லது அன்பாக கொடுத்தாலோ நம் பொருளை பெற்றுக்கொண்டு நன்றி என்று கூறுவோம். அதைத்தான் அந்த சிறுவனும் சொல்லுகின்றான். கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு என்ன வினாக்கு மேலே வினாவாக கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த செல்லம்மா கிளி. வேண்டும் செல்லம்மா அப்படின்னு அந்த சிறுமி சொல்லுகின்றாள். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல் பார்க்கலாம். அதுக்கு அந்த குழந்தை என்ன செய்கிறா, அந்த சிறுமி அந்த படத்தை பார்த்தவுடன் சூறை காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறா. இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் நல்லா யோசி அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லுகின்றது. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்று அழகாக அந்த பழமொழியை கூறுகின்றாள். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். அழகாக கூறினாய், இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி செல்லம்மா கிளி அந்த அவள் பதில் சொன்ன உடனே, சரியான விடையை சொன்னவுடன், பழமொழியை சொன்னவுடன் அது அவளுக்கு ஒரு மாங்காயை கொடுக்கின்றது. உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா அப்படின்னு அவள் தன்னை புகழாரம் சொல்வது போல் அந்த செல்லம்மா கிளி சொன்னவுடன் அந்த மாங்காயை பெற்றுக்கொண்டு நன்றி என்று குறிப்பிடுகின்றாள். 2 விதத்தில் நன்றி சொல்லுகின்றாள். ஒன்று, மாங்காய் கொடுத்ததை வாங்கி கொள்வதற்கு ஒரு நன்றியும், இரண்டாவதாக தான் சரியான பதிலை கூறியதாக அந்த செல்லம்மா கிளி சொன்னவுடன் அதில் ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு. அடுத்ததாக அவன் என்ன சொல்லுகின்றாள், என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூறச் சொல், மாங்காய் தருகிறேன் என்று செல்லம்மா கிளி அவளுக்கும் தருகிறேன் என்று சொல்லுகின்றது. இப்போ முகமது அந்த படத்தை பார்த்தவுடன் என்ன சொல்ல போகின்றான்,
எனக்கு தெரியும் கூறுகிறேன். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது, 2 புத்தகங்கள் இருக்கிறது. மேலே ஒரு 2 சிறிய மரங்கள் தெரிகிறது, பெரிய பெரிய மரங்கள் தெரிகின்றன. குச்சிகள் அங்கே பக்கத்தில் இருக்கிறது. இங்கே ஆள் என்பது ஆலமரத்தினுடைய குச்சி, சிறு குச்சி. வேல் என்பது வேப்ப மரத்தினுடைய சிறு குச்சி. இந்த 2ஐயும் வைத்து பல் துணக்கினால் வாயில் உள்ள கிருமிகள் எல்லாமே, பல் இடுக்கில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழிந்துவிடும். அதற்காகத்தான் மருத்துவ குணம் வாய்ந்த அந்த ஆலங்குச்சியையும் வேப்பங்குச்சியையும் பயன்படுத்துகின்றனர். அதற்காகத்தான் சொல்லப்படுகின்றது அழகான பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி. இங்கே நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று என்ன சொல்லப்படுகின்ற பழமொழிக்குரிய விளக்கம் என்ன? நாள் என்பது நாலடியாரை குறிக்கின்றது. நீதி நூல்களுள் ஒன்றான நாலடியார் 4 வரி பாடல் உடையது. அடுத்ததாக 2 என்று எடுத்துக்கொண்டால் உலக பொதுமறையான நூலாகிய திருக்குறள். அந்த திருக்குறள் உள்ள 2 அடி பாடல் குறட்பா எவ்வளவு அருமையாக மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நூலைத்தான் சிறப்புடையதாக நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. சொல் என்பது வாக்கு, வாய்மை, உண்மை, நேர்மை என்று பலவாறாக குறிப்பிடலாம். அதன்படியாக மக்கள் நல்ல முறையிலே நீதித்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அதனால் தான் அழகான ஒரு பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. பல்லு உறுதியாக இருப்பதற்கு எது 2 பொருள் பயன்படுகிறதோ அதே போல நாள் என்பது நாலடியாரையும், 2 என்பது 2 குறப்பாவின் அடியுடைய குறப்பாவினுடைய திருக்குறளை பற்றியும் அழகாக இங்கே குறிப்பிட்டு இங்கே பழமொழியிலே சொல்லப்படுகின்றது. மிகவும் அருமை. நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன். நன்றி செல்லம்மா. செல்லம்மா எனக்கு அப்படின்னு அந்த சிறுமி ஒருத்தி கேட்குறா. தேனிசையா, இது என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன். அடுத்ததாக அந்த தேனிசை என்ற சிறுமி சொல்லுகின்றாள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே, இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா? யாரு என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு, தருகிறேன். பழமொழி கிளியானது சொல்லுகின்றது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகின்றது, நெல் தூத்துகிறார்கள், அதிலே குவியலாக குமிகிறது. எப்படி என்றால், நெற்கதில் உள்ள நெல்லை எல்லாம் பொலியடித்து நெல்லை தனியாக பிரித்தெடுப்பார்கள், அந்த வைக்கோல் போரை தனியாக பிரித்தெடுப்பார்கள். இவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகள் குவிந்திருக்கும் அந்த நெல்லை என்ன செய்வார்கள் என்றால், அந்த நெல்லிலே அரிசி உள்ளே இருக்கும், அரிசி இல்லாத நெற்கற்காய்களும் கற்காய் என்று சொல்வார்கள், பதர் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்டது இருக்கும். அப்படிப்பட்ட நெல்லை தனியாக பிரித்தெடுப்பது எவ்வாறு என்றால், அந்த மாலை நேரத்திலே காற்று வீசும் பொழுது அந்த நெல்லை புடைக்கக்கூடிய ஒரு முறம் போல் இருக்கும், அந்த முரத்தில் எடுத்து தூத்துவார்கள். தூத்தும் பொழுது என்ன செய்யும், அந்த நெல்லில் உள்ள அரிசி உள்ள கனமான அந்த நெல்லெல்லாம் தன் காடலிலே குமியும். கற்காயாக இருக்கக்கூடிய பதரான அந்த நெல்லெல்லாம் என்ன செய்யும், காற்றிலே பறந்து தள்ளி தூரப்போய் விழும், அதெல்லாம் ஒரு புறமாக குவியும். அந்த நெற்கற்காய்கள் என்ன செய்வார்கள் என்றால், அரைத்து திரித்து அந்த தவிடாக்கி அந்த மாட்டுக்கு உணவாக வைத்துக் கொள்வார்கள், அல்லது எரு சாணம் தட்டுவதிலே அதில் கலந்து எரிப்பார்கள், கலந்து தட்டுவார்கள், அப்படியும் செய்வார்கள். நல்ல நெல்மணிகளை குவித்து அதை மூடையாக கட்டி விற்பனைக்கோ அல்லது வீட்டு உபயோகத்திற்கோ எடுத்துக்கொள்வார்கள். இப்படியாக இந்த பொருள் எடுக்கப்படும். அதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வது எதற்காக? மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாணவ பருவத்தில் தான் அனைத்தையும் நல்ல விதமான கருத்துக்களை எல்லாம், நல்ல நூல்களெல்லாம் கற்றுக்கொள்ள மனதிலே பதியும் என்ற ஒரு தன்மைக்காகத்தான் இந்த பழமொழியை குறிப்பிடுகின்றார்கள். எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ குளிர்காலம் என்றால் அந்த குளிர்காலத்தை குளிர்ந்து தான் இருக்கும், மழைக்காலம் என்றால் மழை பெய்து தான் இருக்கும், வெயில் காலம் எடுத்துக்கொண்டால் வெயில் எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அப்படி குறிப்பிட்ட காலங்களில் அதெல்லாம் எவ்வாறு பிரித்து வைக்கப்பட்டுள்ளதோ அதை போல இந்த மாணவ பருவத்திற்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் மாணவ பருவத்தில் இளமையில் கல் என்ற அருமையாக அவை பாட்டியே சொல்லியிருக்கின்றார். இந்த பழமொழி அழகான ஒரு பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் எது என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும்.
செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். முன்னோர்கள் எவ்வளோ அருமையாக பழமொழியெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அனுபவப்பட்டதினால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு திறமையினால் பழமொழிகளெல்லாம் கூறி சென்றுள்ளார்கள். அந்த கதிரவன் என்ற சிறுவனிடத்தில் ஒரு பழமொழிக்குரிய படத்தினை காண்பிக்கின்றது. அந்த படத்தை பார்த்த உடனே அழகாக சொல்லிவிடுகின்றான், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுக்குரிய விளக்கம் என்னவா? நாம் மேலோட்டமாக படிப்பதை விட உள்ளோட்டமாக நன்றாக புரிந்து ஒரு நல்ல நூல்களில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டோமானால் அது மிகவும் நல்லது, ஆணித்தரமாக மனதிலே பதியும். இங்கே இதற்கு உதாரணம் என்ன சொல்கின்றனர்? ஆழ உழுவதுதான் மேல். அகலமாக உழுதுகிட்டே போகிறதை விட ஆழமாக உழுதோமானால் நெல்மணியை பதிப்பதற்கும் அந்த நெல் பாவுவதற்கும் விதை பாவுவதற்கு அருமையாக இருக்கும். மேலோட்டமாக அந்த நெல்லை தூவி விட்டு சென்றால் அகலமாக இருக்க பகுதியில் என்ன செய்யும்? மேலே தான் கிடக்கும். மழை பெய்தால் அந்த விதையை ஃபுல்லாக அரித்து சென்று விடும். ஆழமாக உழுதிருந்தால் அந்த விதையானது உள்பகுதியிலே பதிந்து கொள்ளும். எப்பேற்பட்ட மழை பெய்தாலும் வெளிக்கிளம்பாது. நல்லா ஆணித்தரமாக பதிந்து கொண்டு அது முளை விடுவதற்கு வசதியாக இருக்கும். அதற்காகத்தான் அழகாக சொல்லுகின்றனர், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இது உங்களுக்கும் உரிய கருத்துக்காகவும் சொல்லப்படுகின்றது மாணவர்களே. எப்படி என்றால், தான் படிக்கின்ற, தான் செய்கின்ற, தான் உருவாக்கி கொள்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நல்ல தன்மையோடு, நல்ல முறையோடு, நீதித்தன்மையோடு ஆராய்ந்து அறிந்து உள்ளார்த்தமாக புரிந்து என்ன செய்ய வேண்டும்? எந்த நூலாக இருந்தாலும், நல்ல பண்புகளாக இருந்தாலும் நல்ல முறையிலே மனதிலே ஆழ பதியும் அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக இந்த பழமொழியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். மேலோட்டமாக படிப்பதை விட உள்ளார்த்தமாக புரிந்து மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மிக்க மகிழ்ச்சி, இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள் என்று சொல்லுகின்றது. ரொம்ப நன்றி பழமொழி கிளி. சிறுவர்கள் அனைவரும், செல்லம்மா, நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். எவ்வளோ ஒரு அழகான பழமொழிகளாக குறிக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருந்தது? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். எவ்வளவு அருமையான பழமொழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதன்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் படித்து நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பண்போடும் ஒழுக்கத்தோடும் முறையாக பெரியவர் சிறியவர் என்று மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுதல் வேண்டும். அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்தையும் எப்படி நாம் நடந்து கொள்கின்றோமோ அதனுடைய பிரதிபலனாக நமக்கு நன்மையே கிடைக்கும். நன்மை தீமை என்பது நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஒன்றாக அமையும். அதான் சொல்லுவான், பெருமைக்கும் சிறுமைக்கும் ஏனை தரமும் கருமமே கட்டளைக்கல். பெருமைக்கும் சிறுமைக்கும், பெருமை என்பது நாம் செய்யக்கூடிய நல்ல செயல், சிறுமை என்பது நாம் செய்யக்கூடிய இழிவான தீய செயல். அந்த செயலை ஏன் செய்ய வேண்டும்? இந்த இரண்டு செயலும் செய்யக்கூடிய தன்மையை பொறுத்து தான் நமக்கு நல்ல செயல் கிடைக்கும். கர்மமே கட்டளைக்கல். கர்மம் என்பது செயல். அழகாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் நிறைய பழமொழிகள்லாம் இருக்கின்றன. யானைக்கும் அடிசருக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இந்த நிறைய அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. என்னவா? இளமையில் வருத்தம் சோம்பல், இளமையில் சோம்பலாக இருந்தால் முதுமையில் வருத்தம். இவையெல்லாம் முக்கியமான ஒரு அழகான பழமொழிகள். இங்கே பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பொதுவாக ஒரு பெயரை குறிக்கும் சொல், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் செயல் அல்லது ஒரு வேலையை குறிப்பது தான் வினைச்சொல் என்று அழகாக சொல்லப்படுகின்றது இலக்கணத்திலே. இங்கே ஒரு 5 தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 தொடர்களிலும் பெயர்ச்சொல் எது வினைச்சொல் எது என்று நாம் தெரிந்து கொள்வோமா?
மயில் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே பெயர் சொல்லை குறிக்கும். ஆடியது என்பது வினைச்சொல். வாணி என்பது பெயர் சொல். எழுதினாள் என்பது வினைச்சொல், நாம் செய்கின்ற ஒரு வேலை செயலை குறிக்கின்றது. இளம்பிறை என்பது பெயர் சொல். சமைத்தாள் என்பது இங்கே வினையை குறிக்கின்றது. ஆதிரை என்பது பெயர் சொல். நட்டாள் என்பது ஒரு வினைச்சொல். நடுகின்றாள், செடியை நடுகின்றாள், மரத்தினை ஊணுகின்றாள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு. கொத்தனார் என்பவர் இங்கே பெயர் சொல்லை குறிக்கும். கட்டினார் என்பது இங்கே வினைச்சொல்லை குறிக்கின்றது. இவ்வாறாக பெயர்ச்சொல் வினைச்சொல் எவை என்று இந்த வாக்கியத்திலே கண்டறிந்து கொண்டிருப்பீர்கள். மாணவர்களே, அடுத்ததாக ஒரு பொருள் பல சொல். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களை பற்றி இங்கே பார்க்க போகின்றோம். ஒன்று நெருப்பு, இரண்டாவது கதிரவன், மூன்றாவது சந்திரன். இவற்றுக்குரிய வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இங்கே மீன்கள் அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? தேவையான மீனை பிடிப்பதற்காக. அதே போன்ற அழகான ஒரு இயற்கை சூழலான ஒரு படப்பகுதியினை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு மொழிப்பயிற்சியினை. அதிலே நெருப்பு என்பதற்குரிய சொற்களாக முதல் வரிசையிலே அனல், இரண்டாவது வரிசையில் எடுத்துக்கொண்டால் தீ, மூன்றாவது வரிசையில் எடுத்துக்கொண்டால் தணல், அதே இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா கனல் என்று 4 சொற்களுமே நெருப்புக்குரிய வேறு சொற்கள். ஆனால் 4மே ஒரே பொருளர்த்தத்தை தரக்கூடியது. அடுத்ததாக கதிரவன். கதிரவன் என்பது ஞாயிறு, சூரியனை குறிக்கும். அதற்குரிய பெயராக பகலவன், சூரியன், ஆதவன், பருதி, தணல். தணல் என்ற சொல்லுக்கு கீழே பார்த்திங்கன்னா பருதி என்றது மறைந்திருக்கும். அது 4 சொற்கள் கதிரவனுக்குரிய வேறு சொற்களாக சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒரே பொருளத்தை தரக்கூடியது. அதே போல் சந்திரன். சந்திரன் எடுத்துக்கொண்டால் நிலா, குளிர்ச்சி பொருந்திய நிலா. அந்த நிலவுக்குரிய பெயர்களாக என்ன சொல்லப்படுகின்றது? அம்புலி, மதி, நிலா, திங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இதே இது சூரியன் என்பதற்கு ஞாயிறு எனவும், நிலா என்பதற்குரிய பெயராக திங்கள் எனவும் அழகாக பெயர் சூட்டப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பற்றி இப்பொழுது பார்த்தோம். மாணவர்களே, பழமொழிகளை பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பழமொழிகளை சேகரிப்பதற்கு பழக வேண்டும். பெரியவர்களிடத்தில் கேட்டீர்களானால் அவர்களே சொல்வார்கள். அதேபோல் மொழிப்பயிற்சி பகுதியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் சொல் எது, வினைச்சொல் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் குறித்த பல சொற்களுடைய இன்னும் பல சில சொற்களை தெரிந்து கொள்க. வீட்டு பாடங்களை நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.